அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடர் பேசுகிறேன். இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனலில் மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பதிவை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். மக்களே, 27 நட்சத்திரக்காரர்களும் வணங்க வேண்டிய சித்தர்களை பற்றி இந்த பதிவில் நான் விளக்கமாக சொல்ல போகிறேன். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இப்போ பதிவுக்குள்ளே போயிடலாம். எல்லா சித்தர்களின் ஜீவ சமாதியும் சிவ ஆலயமாகவே இருக்கும். குறைந்தது சித்த தியானத்திற்கு அரை மணி நேரமாவது ஒரு நிலையில் அமர வேண்டும். இந்த வழிமுறையை கடைபிடித்து உங்கள் கஷ்டத்தையும் வறுமையையும் போக்கிக் கொள்ளுங்கள். அஸ்வினி நட்சத்திரம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் வணங்க வேண்டிய சித்தர் பெயர் காலங்கிநாதர். இவருடைய சமாதி மற்றும் சக்தி அலைகள் கஞ்சமலை மற்றும் திருக்கடையூர் ஆகிய தலங்களில் உள்ளது. பரணி நட்சத்திரம். இந்த நட்சத்திரக்காரர்கள் வணங்க வேண்டிய சித்தர் போகர் ஆவார். இவருடைய சமாதி பழனி முருகன் சன்னதியில் உள்ளது. கிருத்திகை நட்சத்திரம். இந்த நட்சத்திரக்காரர்கள் வணங்க வேண்டிய சித்தர் ரோமரிஷி ஆவார். இவருக்கு சமாதியும் இல்லை, இவர் உடல் அழியவும் இல்லை, நேரடியாக கைலாயத்துக்கு சென்று விட்டார் என்பதால் இவரை திங்கட்கிழமை வெள்ளை ஆடை அணிந்து வடக்கு நோக்கி நினைத்து வணங்க வேண்டும். ரோகிணி நட்சத்திரம். இந்த நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய சித்தர் மச்சமுனி ஆவார். இவருடைய ஜீவ சமாதி திருப்பரங்குன்றத்தில் உள்ளது. மிருகசீரிஷம். இந்த நட்சத்திரக்காரர்கள் வணங்க வேண்டிய சித்தர் பாம்பாட்டி சித்தர். ஜீவ சமாதி சங்கரன் கோவிலில் என்ற ஊரில் உள்ளது. இன்னொருவர் சட்டமுனி சித்தராவார். ஊர் திருவரங்கம் ஆகும். திருவாதிரை நட்சத்திரம். இந்த நட்சத்திரக்காரர்கள் வணங்க வேண்டிய சித்தர் இடைக்காடகர். ஜீவ சமாதி திருவண்ணாமலையில் உள்ளது. புனர்பூச நட்சத்திரம். இந்த நட்சத்திரக்காரர்கள் வணங்க வேண்டிய சித்தர் தன்வந்திரி ஆவார். இவர் வைத்தீஸ்வரன் கோவிலில் ஜீவ சமாதி ஆனவர் என்பது குறிப்பிடத்தக்கது. பூச நட்சத்திரம். இந்த நட்சத்திரக்காரர்கள் வணங்க வேண்டிய சித்தர் கமலமுனி சித்தர் ஆவார். இவருடைய ஜீவ சமாதி திருவாரூர் என்ற ஊரில் உள்ளது. ஆயில்ய நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்திற்கு உரிய சித்தர் அகத்தியர். இவருடைய ஒளி வட்டம் குற்றால பொதிகை மலையில் உள்ளது. சமாதி திருவனந்தபுரத்தில் உள்ளது. மக நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் அவதரித்தவர் சிவ வாக்கிய சித்தர் ஆவார். இவர் ஜீவ சமாதி கும்பகோணத்தில் உள்ளது. பூர நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் அவதரித்த தெய்வ பெண்மணி ஸ்ரீ ஆண்டாள் ஆவார். இவர் பூமாதேவியின் அம்சமாக உள்ளார். அடுத்து ராமதேவ சித்தரும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்தான். இவரை வழிபட வேண்டுமானால் அழகர் மலைக்கு செல்வது சிறப்பு. உத்திர நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்துக்குரிய சித்தர் காகபுஜண்டர் ஆவார். இவர் ஜீவ சமாதி திருச்சி மாவட்டம் உறையூரில் உள்ளது. அஸ்த நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்திற்குரிய சித்தர் கருவூரர் ஆவார். இவர் சமாதி கரூரில் உள்ளது. அடுத்து இவர் ஒளிவட்டம் வந்து செல்லும் இடம் தஞ்சாவூர் பெரிய கோவில் ஆகும். சித்திரை நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்துக்குரிய சித்தர் புன்னா கீசர் ஆவார். நன்னா சேர் என்ற இடத்தில் இவர் ஜீவ சமாதி உள்ளது. சுவாதி நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்திற்குரிய சித்தர் புலிபாணி ஆவார். சமாதி பழனி அருகில் வைகா ஊர் என்ற இடத்தில் உள்ளது. விசாக நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்திற்கான சித்தர் நந்தீசர் மற்றும் குதம்பை சித்தர் ஆவார். நந்தீசர் காசி நகரத்திலும் குதம்பை சித்தரின் ஜீவ சமாதி மாயவரத்திலும் உள்ளது. அனுஷ நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்திற்கான சித்தர் வால்மீகி அல்லது வான்மீகர் என்று அழைக்கப்படுவார். இவரின் ஜீவ சமாதி எட்டுக்குடியில் உள்ளது. கேட்டை நட்சத்திரம். இந்த நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய சித்தர் பகவான் வியாசர் ஆவார். இவர் உடல் அழிவற்றது, எனவே காற்றோடு காற்றாக கலந்திருப்பார். இவரை நினைத்தாலே போதும் அவ்விடம் வருவார். மூல நட்சத்திரம். இந்த நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய சித்தர் பதாஞ்சலி ஆவார். இவர் சமாதி ராமேஸ்வரத்தில் உள்ளது. பூராட நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்திற்கான சித்தர் பூரம் நட்சத்திரத்திற்கு சொல்லப்பட்ட ராமதேவர் என்னும்
யாக்கோப்பு சித்தரே ஆவார். அழகர் மலை மற்றும் மெக்காவில் ஜீவ ஒளி உள்ளது. உத்திராடம் நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்திற்கான சித்தர் சித்தப்பிரான் கொங்கணர். இவர் ஜீவசமாதி திருப்பதியில் உள்ளது. திருவோண நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்திற்கு உரிய சித்தர் தட்சிணாமூர்த்தி சுவாமிகள் ஆவார். இவருடைய சமாதி பாண்டிச்சேரி அடுத்து உள்ள பள்ளி தென்னேல் என்ற இடத்தில் உள்ளது. அவிட்ட நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்திற்கு உரிய சித்தர் திருமூலர் ஆவார். இவருடைய ஜீவசமாதி சிதம்பரத்தில் உள்ளது. சதய நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கௌபாலர். இவரின் சமாதி எங்கு என தெரியவில்லை. எனினும் மனம் ஒழுக்கத்தோடு இவரை நினைத்தாலே தேடி வந்து அருள் புரிவார் என குறிப்பு உள்ளது. பூரட்டாதி நட்சத்திரம். இதற்கான சித்தர் சோதி முனி ஆவார். இவர் ஜோதி வடிவிலே ஜீவனாக உள்ளார். அதனால் இவருக்கு தீபம் ஏற்றி வழிபட்டால் அங்கு அருள் பாலிப்பார். உத்திரட்டாதி நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர் டமரகர் சித்தர் ஆவார். இவரும் நேரடியாக காற்றில் ஐக்கியமாகி கலந்துவிட்டதாக வரலாறு கூறுகின்றது. இவரை வீட்டிலேயே சிறு மணி ஓசையில் வரவழைத்து அவர் அங்கு வந்ததாக பாவித்து வணங்கலாம். ரேவதி நட்சத்திரம். சித்தர் சுந்தரானந்தர் ஆவார். இவர் ஜீவசமாதி கோவில் மதுரையில் உள்ளது. தனி அறையில் ஒற்றை தீபம் மற்றும் ஏற்றி மனம் ஒரு நிலைப்பாட்டோடு சித்தரை வணங்கி வந்தால் போதும். 27 நட்சத்திரக்காரர்களும் வணங்க வேண்டிய சித்தர்கள் இவர்கள்தான். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.